நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் நன்றி. இப்போதும் என்னோடும் எங்களோடும் இந்த நாளுக்கான மன்னாவை கொடுத்து பேசும். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசு நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு நல்லவர் என்றவங்க இரு கரம் கொப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சோத்திரம். நேத்து 15 அதிகாரத்தை தியானிச்சோம். இன்னைக்கு வேகமா சில காரியங்களை நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே தயவு செஞ்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல என் கூடவே டிராவல் பண்ணுங்க. சரிதானா? இந்த முதல் செஷன்ல அப்புறம் ரெண்டாவது மூணாவது செஷன்ல வச்சுக்கலாம் பேச்சுவார்த்தை எல்லாம். அது வரலும் நான் அப்படியே கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ற வரலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்குங்க. 15 அதிகாரத்தை தியானிச்சிட்டோம். 16ஆம் அதிகாரத்துக்கு போலாம். இங்க முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருந்த போது இருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்பொழுது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடன் கூட வரலாம். மக்கதோனியா நாட்டின் வழியாக போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு நான் வருவேன். கொஞ்சம் கவனிங்க. வாரம் தசம்பாகம் கொடுக்கறத பத்தி புதிய ஏற்பாட்டுல இல்லைன்னு மகா ஞானிங்க சொல்றாங்க. யாரு? பழைய தசம்பாகம் கொடுக்கறது எந்த பிரமாணமா? பழைய பிரமாணமா? புதிய ஏற்பாட்டுல என்ன கொடுக்க கூடாது சொல்லுங்க. அப்ப சர்ச்சை எப்படி நடக்கும்? பாஸ்டுக்கு தட்டுல சோறு எங்கிருந்து வரும்? விதவைகள் எங்கிருந்து விசாரிக்கப்படுவாங்க? ஏழப்பட்ட பிள்ளைங்களுக்கு சோறு எப்படி, இது ஃபீஸ் எப்படி கட்டுறது, கரண்ட் பில் எப்படி கட்டுறது, சர்ச் வாடகை எப்படி கட்டுறது, சாவு எப்படி எடுக்கிறது, வண்டி பாஸ்டருக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே. அப்போ தசம்பாகம் கொடுக்கறத பத்தி புதிய ஏற்பாட்டுல சொல்லன்னு முட்டாளுங்க தான் சொல்லுவாங்க. நான் வசன ஆதாரத்தை இப்ப கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவு. ஒரு நிமிஷம் இருங்கய்யா. சனிக்கிழமை கூடணுமா ஞாயிற்றுக்கிழமை கூடணுமான்னு அதுல ஒரு பிரச்சனை தியாலஜிக்கலி. சனிக்கிழமை தானே ஓய்வு நாளே, வாரத்துல சனிக்கிழமை தானே ஓய்வு நாள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அதானே சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடுறவங்க யாரு? அந்தி கிறிஸ்து. சொல்றது யாரு? செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அவங்களுக்கு பதில் இங்க பாருங்க. வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாதோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவுள். கவனிங்க. வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தன் வரவுக்கு தக்கதாக அப்படின்னா அந்த வாரம் அவனுக்கு என்ன வருமானம் வந்துச்சோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்லி 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் வரவுக்கு தக்கதாக, சம்பளத்துக்கு தக்கதாக ப்ரொபோர்ஷனேட்லிங்குத. அது என்ன? அது எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? புதிய ஏற்பாட்டுல தசமத்தை பத்தி இல்ல யார் சொன்னது? நிறைய இந்த மாதிரி என்னால சொல்ல முடியும். பிலிப்பு சபை, அங்க கூட என்னால வசனம் கொடுக்க முடியும். சரி விடுங்க, நம்ம என்னத்துக்கு அதை பத்தி பேசணும். நம்ம எல்லாம் தசமபாகம் கொடுக்குறோங்க.
கிளியர். இங்க பாருங்க, தன் தன் வரவுத்தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்துல சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க கடவுள். கடவுள். நான் வருவேன், இல்லைன்னா யாருன்னா அனுப்புவேன். அப்ப நீங்க வார வாரம் சேர்த்து வச்சுக்க பாரு. நான் வந்த பிறகு உண்டி கொள்காதீங்க, அது எனக்கு அவமானமாக்குது. எப்படி எனக்கு எப்படி இது அவமானமாக்குது? இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னால எங்க ஊர் எங்க வட்டாரத்துல சிலர் திடீர்னு வழி தவறி வந்துருவாங்க. உதாரணத்துக்கு தூர கிராமம் கேஜிஎஃப் வந்தாங்க. பஸ் எல்லாம் இப்ப 7 மணிக்கெல்லாம் பஸ் க்ளோஸ் ஆயிடுமா, தங்குறதுக்கு இடம் இருக்காது. டவுன்ல தங்கினா போலீஸ் திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு அப்படியே வட்டாரத்துக்கு வந்துருவாங்க, ஊர் உள்ள வந்துருவாங்க. ஊர் உள்ள வந்தாக்கா எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், அரக்கோட்டை ஸ்கூலு பேரு. அங்கேயே அறக்கோட்டும் நடக்கும், ஸ்கூலும் நடக்கும். அங்க கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் எல்லாம் நிறைய பேர் அங்க படுப்பாங்க. அவங்க வந்தவங்களுக்கு அங்க என்ன கொடுப்பாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து பாத்திரத்தை எடுத்துன்னு போய் வீடு வீடா கெஸ்ட் வந்துட்டுக்கிறாங்க, தர்ம சாப்பாடு போடுங்க. அதுக்கு பேரு என்ன? பிச்சை இல்ல, என்ன அதுக்கு பேரு? தர்ம சாப்பாடு. கேட்டு வாங்கிட்டு வீடு தவறி வழி தவறி வந்துட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்படி வீட்டு வீடா கேட்டுன்னு வரப்போ ஒருத்தர் 2 பேர் 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பாடு கொடுத்து, இந்தா நாளைக்கு காலையில பஸ் பிடிச்சிக்கின்னு எங்க போ, வீட்டுக்கு போய் சேருன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த நல்ல குணம் எல்லாம் செத்து போச்சுப்போம். அதுல இன்னொரு பிரச்சனை, எங்க மாமனார் இப்படித்தான் என்ன பண்ணுவாரு, வீட்டுல இருந்து ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணது வாங்கிட்டு சாப்பாடு கொடுத்துதான். வந்தவன் பேத மாதிரி உட்கார்ந்து இருந்தானா, சரியா, எல்லாரும் பேண்ட் எல்லாம் கட்டி வச்சுட்டு லுங்கி கட்டிக்கின்னு நைட்ல படுத்து நின்றுக்கிறாங்க. சரியா 3 மணிக்கு எழுந்துச்சு எல்லா துணியும் வாரிக்கின்னு இவன் வந்தவன் சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அதை தூக்கின்னு போயிட்டு இருக்கிறான். இப்போ பேண்ட் இல்லாத பட்டவரும் பக்கத்துல தண்ணி கூட 6 மணிக்கெல்லாம் தண்ணி விட்டாங்க. 7 மணிக்கு இடத்த காலி பண்ணி கொடுக்கணும். எதுக்கு? 8 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாத்தையும் ஓடணும். இதுதான் இல்ல, டவுல கட்டின்னு ஓடின்னு போய் ஒழிச்சுக்கின்னு வீட்டுக்கு ஆள் இருந்து கொஞ்சம் துணியத்தனான்னு சொல்லிக்கிறாங்க. இது பரவாயில்ல, எங்க மாமனார் வீட்டுல டோஸ் இன்னும் போனவன் திரும்பி வர வேண்டித்தானே. வீட்டுல இருக்கிற அலுமினியாது பித்தளை பாத்திரத்தை யார் எத்தனை போய் சொன்ன, அது எத்தனை வராத வீட்டுக்கு வராதான்னு இன்னைக்கு வரல. ஒண்ணு நீங்காத நினைவுகள். யாருக்காக தர்ம சாப்பாடு வாங்க வந்தாங்களோ அவன் இவங்களுக்கு எல்லாத்தையும் திருடணும் வந்துட்டான். வந்தவன் திருடனா இருப்பான், யாருக்கு தெரியும்? சரி, இந்த நற்பண்புகள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல இல்லாத போயிடுச்சு. பவுல் சொல்றாரு, நான் வந்த பிறகு உண்டி கொடுக்காதீங்க, அது எனக்கு அவமானமாக்குது. வார வாரம் உனக்கு வர வருமானத்துக்கு தக்கதாக சேர்த்து வச்சு நான் வந்த பிறகு ஒருத்தங்கிட்ட பொறுப்பா குத்துருங்க. ஒண்ணு அவன் எத்தனை வரட்டும், நம்பிக்கைக்கு பாத்திரம் அத்தியம் சொல்றாரு. நம்ப தகுந்தவர்கள் அவங்க கிட்ட கொடு, அல்லது நானே வரேன் என்கிட்ட கொடுங்க. நான் வந்த பிறகு பணத்தை சேகரிக்காதீங்க. சரி, இவரு வாங்கி என்ன பண்ண போறாருன்னா, எருசலேம் சபை வறுமையில போயிடுச்சு. எருசலேம் சபை என்ன ஆயிடுச்சு? ஏன்? தலைவர்கள் எல்லாம் மறைவுல போயிட்டாங்க. கிறிஸ்துன்னு சொன்னா கொலை பண்றாங்க. கர்த்தரே ஆண்டவர்னு கூடனா என்ன பண்றாங்க? கொலை பண்றாங்க, கைது செய்யறாங்க. அப்ப எல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கினாங்க. அண்டர் கிரவுண்ட் சர்ச் ஆயிடுச்சு. எது? எருசலேம் சபை. அந்த சபைக்கு என்ன வேணும் இப்போ சொல்லுங்க? யாக்கோபு பாஸ்டர் ஆக்குறாரு, அவருக்கு என்ன வேணும்? அங்க நிறைய விதவைகள் விசாரிக்கப்படணும். கிரேக்க விதைகள், எபிரேய விதவைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோறு போடணும், 3 வேளையும் சோறு போடணும், ரைட்? ஏழை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும். இவ்வளவு தேவைகள் இருக்கிறது. எந்த சபையில? அங்க இருக்கிற தலைவர்கள் வேலைக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா, உபத்திரவத்தில் இருக்குது அந்த சபை. அந்த சபைக்கு என்ன தேவை? பண உதவி தேவை. வருமானம் கம்மி, பண உதவி தேவை. அதுக்கு தான் இது எங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிச்சாரோ அங்கெல்லாம் என்னத்த சேர்த்தாரு? மிஷன் மணி. அதுக்கு பேரு என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன அதுக்கு பேரு? மிஷனரி ஊழியத்துக்கான பணம் அத்தை சேகரித்து கொண்டு போய் எந்த சபைக்கு கொடுத்தாரு? எருசலேம் சபைக்கு கொடுத்தாரு. அதைத்தான் இந்த 16ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ பவுல் என்ன ஆசரிச்சுக்கிறாரு? எந்த பண்டிகை ஆசரிச்சுக்கிறாரு? பெந்தேகோஸ்தே. கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸா? ஹாப்பி நியூ இயரா? நான் பண்டிகைகள் ஆசரிக்க ஆரம்பிச்சதும் சில பாஸ்டருங்க இங்க இருக்கிறவங்க கூட சரி, இங்க இருந்தவங்க கூட இருக்கிறவங்க கூட எங்க ஊர்ல கூட அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, திரும்பவும் பழைய ஏற்பாட்டின் முறைமைக்கு போயிட்டான் அப்படின்னு என்ன பைத்தியம் சொன்னாங்க. ஆனா உண்மையா நான் பைத்தியமா இருந்தேன், இப்ப தெளிவு வந்துக்குது எனக்கு. இந்த வசனம் எங்க இருக்குது? இந்த வசனம் எங்க இருக்குது? அதே பழைய ஏற்பாட்டிலையா? எங்க? யார் ஆசரிச்சது? யார் ஆசரிச்சது? பழைய ஏற்பாட்டு மனுஷனா புதிய ஏற்பாட்டு மனுஷனா? பவுலே பந்தேகஸ்தே பண்டிகை ஆசரிச்சுக்கிறாரு. நீயும் நானும் வேற என்ன பதில் வேணுமா? கிறிஸ்துமஸ் ஆசரிச்சதா? ஒரு வசனத்தை காட்டுங்க, நான் ஊழியத்தை விட்டே நின்னுறேன். பேசாதரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போய் அங்க ஒரு எதனா ஒரு ரூம் பார்த்து அங்க போய் படுத்துக்கிறேன். ஒரு வசனம் கிறிஸ்துமஸ் ஆசரிச்சதா? கிறிஸ்துமஸுக்கு விரோதமாய் பேசலாமா? மாற்றத்தில் போகிற ஊழியக்காரனை கர்த்தர் சந்திப்பார். முதல்ல உன்னை சந்திப்பார். எங்களுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட சொல்லி, சரி கொண்டாடிட்டோம், கொண்டாடிட்டு போ. கட்டளை குத்துக்கிறாரு, கொண்டாடு, நித்தியம் கொண்டாடு, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நினைச்சுக்கோ அந்த நாள்ல, அப்பா இன்னைக்கு என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள். அன்னைக்கு ஆவியானவர் இறங்கி அவங்கள ரொம்ப நிரப்புனீங்களே, என்ன கூட கொஞ்சம் நிரப்புங்க, என்ன கூட உன்னத்தின் பலனால என்ன பண்ணுங்க, இடை கட்டுங்க. ஊழிய செய்யறதுக்கு எனக்கு என்ன தேவை? உங்களுடைய உன்னதத்தின் பலன் தேவை. என்ன கொஞ்சம் பலப்படுத்துங்க, அவ்வளவுதான். போ, மாடு வெட்டி ஆடு வெட்டி விருந்து போடலன்னா பரவாயில்ல, அந்த நாளை நினைவு கூறவாவது செய். அது சர்ச் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சர்ச்ன்னு சொல்ல. அன்னைக்கு 12ஆம் வசனம், சகோதரனாகிய அப்போலோவை குறித்தவனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். ஓகே, அப்போலோ யாரு அப்படின்னா, இவன் யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். இவன் யாரு? யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவன், ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கம். இவன் பரிசுத்த ஆவியை பெறாமலே ஊழியம் செஞ்சு நின்றவன். ஆனா பிறகு பேதுருடைய ஊழியத்திலும் பவுலினுடைய ஊழியத்திலும் என்ன பெற்றுக்கலாம்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கலாம். நல்ல பிரசங்கியா. இன்னும் சொல்ல போனா கொரிந்து சபையில சிலர் யாரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க? அப்போலோவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. வேறு சிலர் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன, அவன் நம்மள சேராதவன், அவனும் என்ன பண்றான், ஊழியத்தை பண்ணுகிறான். அப்படின்னப்போ பவுல் என்ன சொல்லி அடக்குறாருன்னா, இன்னும் அவனும் கிறிஸ்துவத்தானே பிரசங்கிக்கிறான், ஆகவே அவனை நீங்க ஒன்னும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிலே அவனை என்ன பண்ணலாம்? சேர்த்து கொள்ளலாம். நம்மிலே அவனை பொறாமையினாலாவது வைராக்கியத்தினாவது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதே, அது போக எடுத்துட்டாரு. நான் சொல்றது புரியுதா? எப்படி ஆயினும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரே, அது போதும்ட்டார். சோ அப்போலோவை குறித்து ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். அடுத்து 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். சத்தமா படிச்சிருங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சிக்கின்னு முத வார்த்தை மட்டும் சொல்லுங்க. விழித்திருங்கள். விழித்திருங்கள், தூங்காதீங்க. ஃபாதரு சூப்பரா ஒரு பாட்டு பாடி வச்சாரு. எந்த ராகத்துல? தாலாட்டு ராகத்துல. என்ன ராகத்துல? தூங்காமல் ஜெபிக்கும் வரம். ஆனா எப்ப அந்த பாட்டு பாடினாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். ஓகே, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம்,
உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. ஓகே, 20ஆம் வசனம். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு. இந்த பரிசுத்த முத்தம் தெரியுமா உங்களுக்கு? சமீபமா யூடியூப்ல, டிவில எல்லாம் ரொம்ப வந்துச்சு. இல்ல, பிரச்சனை வந்துட்டதுனால உஷாராக்கணுன்றதுக்காக இதை சொல்றேன். முன்னெல்லாம் அப்படி இல்ல. இப்ப என்ன வந்துச்சு? போன்னு அவங்க என்னமோ ரெக்கார்டு அதை பிடிச்சவங்க, போட்டோ பிடிச்சவங்க நல்லதுக்காக தான் பிடிச்சிருப்பாங்க. அது தப்பான ஆள் கை போயிட்டா என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சு. யாருக்கு? ஜான் ஜபராஜ் சொல்லுங்க. போக்சோ சட்டத்துல எப்படி வெளியே விட்டாங்க? அவன் அந்த தப்பு பண்ணல. பரிசுத்த முத்தம் அப்படின்ட்டு ரொம்ப போட்டு கிழிச்சாங்க. அதனால பரிசுத்த முத்தத்தை ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோட நிறுத்திக்கோங்க. புரியுதா? பரிசுத்த முத்தம் கொடுக்குறேன்னு ஒரு 4 பேரை வர வச்சிடாத. சத்யராஜ் கொடு, ஆனந்த் கொடு, ஒரு 4 பேரை வர வச்சிடாத. இதை விட விழாவாரியா யாராலையும் சொல்ல முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் 1 கொரிந்தியர் நிருபத்தை நிறைவு செய்ய நல்லா தட்டினா ஜோரா தட்டிடுங்க. பவுலாகிய என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமேன். சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இங்க ஒரு 60% பேரு ஏன்டா இந்த முறை வந்தோம், இத பத்தி எல்லாம் இவன் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த முறை நம்ம வந்திருக்க மாட்டோமே. அந்நிய பாஷை குறித்து இப்படி பேசினா, அப்புறம் திருவிருந்த குறித்து இப்படி பேசினா அப்படின்ட்டு நீங்க எல்லாம் எப்படி என் மேல டென்ஷன் ஆகுறீங்களோ, அதே மாதிரி கொரிந்து சபை பவுல் மேல டென்ஷன் ஆயிடுச்சு. 2வது நிருபத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் போயிட்டேன். புரியுதா? இந்த நிருபத்தை படிச்சதும் இந்த பாவம் எல்லாம் செஞ்சிருந்தானுங்க பாரு. விபச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தவன், சாராயம் குடிச்சு இருந்தவன், சர்ச்சில் வந்து சேர்ஸ்னு பார்ட்டி பண்ணி இருந்தானுங்க பாரு. அவனுங்க எல்லாரும் பவுலுக்கு விரோதமா திரும்பிட்டாங்க. நிருபத்தை கிழிச்சு போடுற அளவுக்கு பிரதியர், நிருபத்தின் பிரதியர், காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ், அதை கிழிச்சு போடுற அளவுக்கு வெறி வந்துச்சு அவங்களுக்கு. பவுல வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பவுல நேசிக்கல. பவுல் மிஷனரி பயணம் இல்லாம இப்ப பவுல் ஒரு துக்க பயணத்தை ஏற்படுத்துகிறார். சாரோ ஜர்னி. சொல்லுங்க. சாரோ ஜர்னி. சாரோ ஜர்னி. கூட யாரையும் கூப்பிட்டுக்கல. லுக்கா, நீ வேணா, என் கூட நீ வந்தியானா நான் போற விஷயம் வேற. இப்ப நீ என் கூட வந்தியானா நீ கோவப்படுற, நீ வேணா. திமோத்தி, நீ வேணா, நான் ஒண்டியா போறேன் அப்படின்ட்டு பவுல் ஒண்டியா போனாரு கொரிந்து சபைக்கு. எல்லாம் மூஞ்சி திருப்பின்னு போறானுங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் மூஞ்சி திருப்பின்னு போறானுங்க. பவுல் கிட்ட பேச மாட்டேன்றானுங்க. வழக்கமா ஒரு வீட்டுல கூட வரல, அந்த வீட்டுக்கு போனா கதவு சாத்திட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தெரு முனையில எல்லாம் சந்திப்பாருங்க இவருங்க. அங்க போனா அவன் பிரிஞ்சு போயிடுறான். மிக மிக துக்கம் அடைந்தார். இந்த சபைக்கா நான் 2 வருஷம் இந்த சபைக்கா நான் கஷ்டப்பட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? நீ பிச்சைக்காரன். பவுல, நீ யாரு? பிச்சைக்காரன். உன்னால ஃபேன்சி பிரசங்கம் பண்ண தெரியல. உன்னால வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வல்லமையாய் இறங்குகிறார். ஆவியிலே நிரம்பினவர்கள் open your mouth, speak now. பேச தெரியல உனக்கு. டே மக்கடா, நீ உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. எங்களை திட்ட வர எத்தனை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறது, தட்டி கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அதை பேசாம விபச்சாரக்காரா, திருடனே, கொள்ளக்காரனே, சாராயம் குடிக்கிறவனே, பெருந்தினிக்காரனே, பேராசைக்காரனே பேசுற வராத என்கிட்ட. பேதுரை வச்சுக்கிறோம் நாங்க.
அவர் தான் கூட குயினோட வருவாரு, அப்படியே ஸ்டைலா வருவாரு, அப்படியே ஜாலியா. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடன்னு சொன்னவர் வருவார். உடவனை நடக்க வச்சு வருவார். நீ வேணாம் போயிட்டு. அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு அளவே இல்லை, அந்த வேதனைக்கு அளவே இல்லை. ஒரு வார்த்தை சொல்றாரு, சகோதரர் கிறிஸ்துவை நிராகரித்தது போல. எப்படி சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தைய, சகோதரர் கிறிஸ்துவை உங்களை பெற்றெடுத்த என்ன, கர்ப்ப வேதனை பெற்று பட்டு உங்களை பெற்றெடுத்த என்ன நிராகரிச்சிட்டீங்களே, இது தகுமா, இது நியாயமா? துக்கத்தோட திரும்பி போனார். அந்த பயணம் அவருக்கு மிஷனரி பயணத்துல அத சேர்க்காதபடிக்கு, இந்த துக்க பயணத்தை பவுலின் மிஷனரி பயணத்துல சேர்க்கல. ஃபெயிலியர் ஜர்னி ஆயிடுச்சு. ஒருத்தனும் அவனை ஏத்துக்கல. பவுல ரொம்ப துக்கமா போயிட்டாரு. நான் பெற்றெடுத்த பிள்ளை என்ன ஏத்துக்கலையே, வேற ஒருத்தன் அப்பான்னு சொல்லுதே, நான் அல்லவா தகப்பன். நான் வர்றதுக்கு முன்னால கொருந்து சபையில சபையாது, நான் வர்றதுக்கு முன்னால கொருந்து பட்டணத்துல சபையாது. நோ சர்ச் இன் கொரிந்த் பிஃபோர் மை விசிட். நான் வந்த பிறகு தானே எங்க சபை உருவாச்சு. இப்ப என்னவேவா ரிஜெக்ட் பண்றீங்க? கொஞ்சம் நிறுத்துறேன். எத்தனை சர்ச் ஃபவுண்டர்ஸ்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இங்க கூட நிறைய பேர் துக்கி உட்கார்ந்து இருப்பீங்க. எனக்கு கூட அப்படித்தான் ஆச்சு ஐயா. நான் தான் சர்ச்சை ஆரம்பிச்சேன், இப்போ என்னையே தூரத்தள்ளிட்டாங்க. நான் நம்பி ஒருத்தனை மேடையில ஏத்தனை, அவன் ஜனங்களையெல்லாம் தன் வசப்படுத்திட்டு என்னையே ஓரம் கட்டிட்டாங்க. சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட அனுபவம் சிலருக்கு ஏற்பட்டிருக்கா? உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பவுலை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பவுல் திரும்பி போனாரு, ஜெபம் பண்ணாரு, உபவாசம் எடுத்தாரு, கொரிந்து சபைக்காக வேண்டுதல் பண்ணாரு, பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாரு, எழுதினாரு 2வது நிருபத்தை. இப்படி வந்ததுதான் 2 கொரிந்தியர். ஓகே, இப்படி வந்ததுதான் சொல்லுங்க 2 கொரிந்தியர். இந்த 2 கொரிந்தியர் AD 53 54 எழுதப்பட்டது. பேக்ரவுண்டு இதெல்லாம் சொல்லிட்டேன், அக்கேஷன் கூட சொல்லிட்டேன். இப்ப அது போடுப்பா. சரி, ஓகே, சரி, ஓகே, தெரிதா? ஜூம் பண்ணு பார்ப்போம். கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க. 1 to 7 வரையில பவுல் reconciles with Corinthians. இந்த மனஸ்தாபத்துக்கு பிறகு கொரிந்து மக்களோடு பவுல் ஒப்புரவாகிறதை நாம் பார்க்கிறோம். reconciliation with Corinthians. போன முறை விசிட் பண்ணாரு இல்ல, சண்டை போட்டு வந்துட்டாரு இல்ல, துக்கமா வந்துட்டாரு இல்ல, அழுதுட்டு வந்துட்டாரு இல்ல. ஆனாலும் கெட்டகுமாரன் புள்ள விட்டுற முடியுமா? பெத்த புள்ள வழி விலைக்கு போயிடுச்சு, விட்டுருவா முடியும்? விட்டுற முடியுமா? வெளியவும் சொல்ல முடியாம, உள்ளுக்குள்ளவும் வச்சு நிற்க முடியாம, இந்த தொண்டையிலே அந்த புள்ளைய பத்தி தகப்பன் தாய் தவிக்கிற தவிப்பு ரொம்ப கொடூரம். அது கொடுமை. அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கர தவிப்பு இந்த தகப்பன். இவரே ரீச் அவுட் பண்றாரு, இவரே முன்னிலை எடுக்கிறார், இவரே முயற்சி எடுக்கிறார். ரீகன்சில் கெட்டகுமாரன் இல்ல, தகப்பனே இறங்கி போறாரு. அங்க நிக்கிறாரு பவுல்,
அங்க நிக்கிறார் பவுல். ஆமென். அல்லேலூயா. அப்போ முன்ன சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள், இந்த மனுஷன் சொல்றதுல தப்பில்லை அப்படின்னு தோணுது. இந்த மனுஷன் சொல்றதுல தப்பில்லைன்னு தோணுது. ஏன்னா அவருடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்குது. பவுல் தப்பு பண்ணல, கொரிந்தியர் தப்பு பண்ணாங்க. ஆனா அவங்க தப்பு பண்ணவங்களே இவரே போயிட்டு ரீச் அவுட் பண்றாரு. இவரே போயிட்டு அவர்களோட தன்னுடைய நிருபத்துல பேச ஆரம்பிக்கிறார். அதான் முதல் பகுதி, முதல் 7 வசனங்கள். பால் ரீகன்சைல்ஸ் முதல் 7 அதிகாரங்கள் வித் கொரிந்தியன்ஸ். இரண்டாவது பகுதி இந்த பக்கம் 8 to 9 வரை. ஓகே, ஃபர்காட்டன் ஜெனரசிட்டி. கொஞ்சம் கவனிங்களேன். இவங்களுக்கெல்லாம் பவுல் மேல கோவம் வந்துச்சு பாரு. கொரிந்தியருக்கு பவுல் மேல கோவம் வந்துச்சு பாரு. காணிக்க கொடுத்தது நிறுத்திட்டாங்க. என்னத்த நிறுத்திட்டாங்க? கோவம் வந்துச்சு பாரு. என்னத்த நிறுத்திட்டாங்க? ஃபர்காட்டன் ஜெனரசிட்டி. பவுலுக்கு என்ன பண்ணாங்க? இவங்க மிஷினரி காணிக்க அனுப்பினிருந்தாங்க பாரு. இப்ப பவுல் இந்த மாதிரி நிருபம் எழுதுன உடனே, கண்டிச்சு பேசின உடனே, எங்க காசை வாங்கின்னு எங்களே திட்டுறியாடான்ட்டு என்னத்த நிறுத்திட்டாங்க? காணிக்க நிறுத்திட்டாங்க. இவர் யாரு? வாழ்ப்பத்துல ஊசி இறங்குற மாதிரி இறங்குறாரு. 8, 9 அதிகாரத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கொடுக்கிறது அழிந்து போகிற காணிக்கடா, நான் கொடுக்கிறது அழியாத ஞானம் அர்த்தமுடைய வார்த்தை. நீ கொடுக்கலனாலும் என்னை அழைத்தவர் என்ன என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவாரு. ஆனா நீ வாங்கிக்க நான் சொல்றத அப்படின்னு 8, 9 அதிகாரத்துல அவரு சொல்லுற பாருங்க. ஜெனரஸ் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, கிரேஸ் ஆஃப் கிவிங் என்ன சொல்லுங்க? கொடுக்கிற கிருபை. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்க. சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை கொடுத்துக்கிறாரு. சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த 2வது பில்டிங் இருக்குது இல்ல, மோல்டிங் லெவலுக்கு போயிடுச்சு. மோல்டிங் போடுற அன்னைக்கு நான் இங்க இல்லை, அமெரிக்காவுக்கு போனேன். மைக்கேல் பாஸ்டர்ல அவங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி, நான் போன பாரு, அவர் மூஞ்ச கூட எனக்கு காட்டல. அவரை பத்தி மைக்கேல் என்ன சொன்னாரு? There are few people in my church who have the grace of giving. என் சபையில சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கிற கிருபை இருக்கிறது. நிக்கோலாஸ் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி யாரோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு 30,000 போட்டுக்கிறான். நான் 3,000 படிச்சுட்டு 3,824 2,40,000 தானே அப்படின்னு நினைச்சிட்டேன். இது ஒளிவு மறை இல்ல, ஏமாத்த வேலை இல்ல, சீட்டிங் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. கிரேஸ் ஆஃப் கிவிங் சிலருக்கு இருக்கு. இருக்கிற அத்தனையும் வாரி கொடுப்பாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்பிடும். ஷுவர், இன்னைக்கு பார்க்கலாம் அத்தை எத்தனை பேருக்கு அந்த கிரேஸ் ஆஃப் கிவிங் இதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணா இன்னைக்கு ஒன்று பண்ணலாமா? ஆனா அந்த அளவுக்கு நான் இறங்கி போக விரும்பல. சரி, ஓகே. இந்த 8, 9 அதிகாரத்துல என்னன்னா, மறந்து போன தர்ம பணம், நீ மறந்து போன கொடுக்க தவறின காணிக்கை, நீ கொடுக்க தவறின மிஷனரி காணிக்கை, நீ ஏழை எளிய மக்களை விசாரிக்க தவறின பணக்காரன். எப்படி? ஏழைகளை விசாரிக்க தவறின பணக்காரன். 8, 9 அதிகாரத்துல இந்த லாஸ்ட் பார்ட் இந்த பக்கம் கடைசி சவால் 10 to 13 வரை. இந்த 3 பகுதிகளாக 2 கொரிந்தியரை பிரிக்கலாம். அப்போ இந்த பகுதியில முதல் 7 அதிகாரத்தை வேகமா தியானிக்க போறோம். இந்த செஷன்ல 11 to 12 செஷன்ல 8, 9 அதிகாரம்,
அதனாலதான் 8ஆம் 9ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் காணிக்க எடுக்க போறேன். கரெக்ட் தானே? மேட்சிங் மேட்சிங் மேட்சிங், ரைட். லாஸ்டா எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போறீங்கல்ல, கடைசியா உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பி வைக்க போறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? திருப்பலாம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துல வழக்கமா 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகையா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2ஆம் வசனம் பவுலின் மார்க். 2ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? பவுலின் அடையாளம். 2ஆம் வசனம் என்ன? பவுலின் அடையாளம். 2ஆம் வசனம் பவுலின் அடையாளம். படிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் எழுதின 13 நிருபத்துல இது இருக்கும். அதனால்தான் அதுக்கு என்ன பேரு சொல்லுங்க? பவுலின் அடையாளம். இப்ப நீங்க சென்னையில ரோட்ல போயிருக்கிறீங்க, உங்க காதுல ஒரு சத்தம் கேட்கிறது, உள்ள யார் பேசுறாங்கன்னு தெரியல, கேட்கிற சத்தம் இப்படி கேட்கிறது. சந்தோஷமா இருக்கிறவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர்ன்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கூப்பி இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. நமக்காய் காத்திருக்கிறவர்களும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை கேட்டே வந்தீங்கன்னா என்ன முடிவுக்கு வருவீங்க? பல நாள் வந்துட்டுக்கிறான். ரோட்ல போனப்போ கூட இந்த வார்த்தை கேட்டதும் இது யாருடைய முத்திரை? கேஜிஎஃப்ல இருந்து யார் வந்துட்டுக்கிறது? தாஸ், திருத்துவ தாஸ் வந்துட்டுக்கிறார். சொல்றீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இந்த பட்சதும் இது யாருடைய முத்திரை? பவுலுடைய முத்திரை. நான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கொரிந்து சபைக்காக பவுல் வேண்டுதல் செய்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஓகே, 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய உபத்திரவங்களில் இருந்து நமக்கு ஆறுதல் தருகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய உபத்திரங்களிலே நமக்கு என்ன தர்றாரு? ஆறுதல் தருகிறார். சொல்லுங்க, ஆறுதல் தருகிறார். அடுத்து ஆண்டவர் பவுல் கொரிந்து பட்டணத்தை நான் சந்திக்க எத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். 12ஆம் வசனம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்றால் 12ஆம் வசனம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. ஓகே, இங்க பவுல் தேவனுடைய கிருபையை மேன்மை பாராட்டி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Paul boasts in God's grace. 12 14 வரை பவுல் திட்டத்தை மாத்துறாரு. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2ஆம் தாரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த 2வது நிருபத்திலே முதலாவது உங்களிடத்தில் வரவும், அதுக்கு முன்னால 2வது நிருபத்தை உங்ககிட்ட அனுப்புறதுக்கு முன்னால வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையா இருந்தேன். புரிஞ்சுச்சா? நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேனே, புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ ஒத்துக்கிறீங்களா? இந்த வசனத்தின்படி ஒத்துக்கிறீங்களா? சொன்ன கற்பனையா சிலர் பைபிள நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நான் புதுசா ஒன்னு சொன்ன உடனே என்ன ஒரு பார்வை ஒன்று பாக்குறீங்க. இந்த அபிஷியல் லுக்குன்றாங்க தெரியுமா? அது நான் சொல்றேன்,
இதுக்கு முன்னால நான் கேள்விப்பட்டது இல்லையா? சும்மா சொல்றியா? இப்ப நான் என்ன பண்றேன், உங்க பார்வைய நான் பார்த்துட்டேன். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க பாக்குறீங்கோ, நம்மளுக்கு வேற ஒரு வாய்ஸ் ஆண்டவர் குத்துக்கிறாரு. ஓ, இதெல்லாம் நம்மள குறுகுறுன்னு இப்படி பாக்குது. படி அந்த வசனத்தை. பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதேய தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னிலும் சில்வானவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஓகே, அதாவது நான் பிளான் பண்றேன், அந்த பிளானை மாத்துறேன் அப்படின்ன உடனே மாம்சத்துல நான் பிளான் மாத்துறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவருடைய திட்டத்தின்படியே தான் என்னுடைய பயணங்களை நான் தீர்மானிக்கிறேன். இதுக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்றது இல்ல, எப்படின்னா தான் சொல்றாரு, ஆம் என்று தான் சொல்றாரு. அப்படின்னா நான் என் திட்டங்கள் எல்லாவற்றையும் யாரை முன்னிலைப்படுத்தி, கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி தான் என் திட்டங்களை நான் ஏற்படுத்துகிறேன். அடுத்து பவுல் துக்கத்தோட திருப்பி போயிட்டாருன்னு சொன்னனே, நம்மள இல்ல நீங்க முறைச்சு பாத்தீங்க தானே? 2 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. நான் துக்கத்தோடு உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். போதுமா? வசன ஆதாரம் போதுமா? ஹலோ, கவனிங்க, வசன ஆதாரம் போதுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இத சொன்ன 10 பேரும் குறுன்னு என்ன முறைச்சு பாத்தீங்க, கோபமா பாத்தீங்க. எங்க இதுவரையில நான் கேள்வியே படல, பவுல் எங்க வந்தாரு, துக்கமா போனாருன்னு எப்ப படிக்கலாம். நான் துக்கத்தோடு உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். புரிஞ்சுச்சா? என்ன துக்கப்படுத்தி அனுப்புனீங்களே, அடுத்த முறை வந்தேன்னா வெள்ளாசி தள்ளுவனே தவிர இன்னொரு முறை துக்கப்பட்டு போக மாட்டேன் உங்க கிட்ட. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு. 2ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனை அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? நான் உங்களை பெற்றேன், கவனிங்களேன், நான் உங்களை பெற்றேன். நான் உங்களை துக்கப்படுத்தினா அந்த துக்கம் எனக்கு தானே வரும், உங்களுக்கு எப்படி வரும்? என்னை யாரா சந்தோஷப்பட்டிருக்கு? நான் எவ்வளவு துக்கப்பட்டிருந்தா உன்னை நான் துக்கப்படுத்தி இருப்பேன். உன்னை அளவுக்கு அதிகமா நான் நேசிக்கிறேன்னு நான் எவ்வளவு துக்கப்படுத்தி இருந்தா உன்னை நான் துக்கப்படுத்தி இருப்பேன். உன்னை ஆறுதல் பட்ட நாக்குற என்னை யாரா ஆறுதல் படுத்துறது? புரியுதா ஒரு தகப்பனின் குமுறல்? புரியுதா பவுலுடைய குமுறல்? அதனால ஊழியத்துல தலைமையில் இருக்கிறாங்க பாரு, அவங்கள துக்கப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க, அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு நன்மையா மாறாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாது. 3ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். போன முறை வந்தேன், வீட்டுக்கு வந்தா கதவு சாத்துனீங்க, தெருமுனைக்கு டீ குடிக்கிற இடத்துல போனா அவன் பிரிஞ்சு போயிட்டீங்க, ஒருத்தனும் என் பேச்ச கேட்கல, திரும்பவும் வர போறேன், இன்னொரு முறை அப்படியே பண்ணாதீங்க. மறுபடியும் அதே துக்கத்தை நான் அடையாதபடிக்கு நான் வரும்பொழுது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். 4ஆம் வசனத்தை அத்தை கூட 4ஆம் வசனத்துல அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். இந்த முறை எழுதுறேன்,
இதுல திரும்பி உங்களுக்கு துக்கம் உண்டாக்க கூடாது. ஆகவே நான் அழுதுன்னு நீ சந்தோஷமா இருக்கும்படி எழுதினேன். நான் அழுதுங்கிறேன், ஆனா நீ சந்தோஷமா இருக்கும்படி நான் என்ன பண்ணேன், உனக்கு எழுதினேன். 5ஆம் வசனம், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஓகே, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஓகே. என்ன துக்கப்படுத்தினவன் என்ன மட்டும் இல்ல, உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணி இருக்கிறான், துக்கப்படுத்தி இருக்கிறான். ஆனாலும் அதிக பாரத்தை நான் எல்லார் மேலேயும் சுமத்தாதபடி அவன் மீது இன்னும் அன்பை செலுத்துகிறேன். இப்போ நான் சொன்னேன், புரிஞ்சுச்சா? இவரே ரீச் அவுட் பண்ணாரு, இவரே முன்னெடுத்தாரு சொன்னதானே நீங்க கூட அப்ப பாத்தீங்களே. இப்போ புரியுதா? இவரே முன்னெடுக்கிறாரு. என்னன்னு, நானு உன்னை துக்கப்படுத்த வரல, அந்த துக்கத்தை நானே ஏத்துக்கிறேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். 11ஆம் வசனம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த பிரச்சனை வந்தது யாராலன்னு கேட்டா சாத்தானால. ஏமாந்துராதீங்க. யாரால? சாத்தானால ஏமாந்துராதீங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 14ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே 14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளையும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நாங்க கலப்பா பேசுறது இல்ல. ஏன் இவங்க ஏத்துக்கல? கவனிங்க, ஏன் இவங்க பவுலை ஏத்துக்கல? குரூடு பிரசங்கம் வருது, டைரக்ட் ஷாட்டுங்க, மறைமுகமா பேசல, கலப்பா பேசல, கொடி வச்சு பேசல, முகஸ்துதியா பேசல, நேரடியா பேசினாரு. இதுக்கா என்ன வெறுத்தீங்க? கலப்பா பேசினா ஏத்துக்குவீங்களா? கலப்பா பேசுறது கலப்படக்காரங்கிட்ட இருந்து வர்றது. எப்படி? யார் கள்ளப்படக்காரன்? அடல்ட்ரேட் பண்றவன் யாரு? தூங்கினால் விதை விதைக்கிறவன் யாரு? சொல்லுங்க. சாத்தான். அவன் வாசனத்தை சேர்த்து பேசுறவங்க நாங்க இல்ல. நாங்க கலப்பாய் பேசாமல் எப்படி துப்புரவாயும் பியோரா துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் பைபிள் என்ன சொல்லிக்குதோ அதை மட்டும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். வசனத்தை வசனமாய் பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு என்ன ஸ்தோத்திரம். ஐயோன்னு சொல்லி போடாதீங்க. வசனத்தை வசனமாய் பேசுகிற ஊழியனுக்கு ஐயோ நாய் போச்சு நீங்க உலகத்துல. ஆமா தானே? ஏன்னா ரொம்ப ரொம்ப திட்டி பேசுறாரு, ரொம்ப கண்டிச்சு பேசுறாரு. ஆமா தானே? ரொம்ப நம்ம எங்க கண்டிச்சு பைபிள்ல அப்படி பவுல் எப்படி எழுதிக்கிறார்? கலப்படமற்ற வார்த்தை எங்களுடைய வார்த்தை, தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் துப்புரவாக கிறிஸ்துவின் சன்னதியிலே பேசக்கூடியவர்கள் நாங்கள். 3ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது எங்களை நாங்களே மறுபடியும் நாங்க துப்புரவா பேசுறவங்க கலப்பா பேசுறவங்க இல்லைன்னு சொல்றதுனால
நீங்க என்ன நினைக்க கூடாது. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா, நாங்களே மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், சமாதானப்படுத்துகிற உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ நீ கொடுக்குற 500 ரூபாய்க்காக, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்காக உனக்கு தொட்டு தடவி உனக்கு முத்தம் குத்து பேசணுமா? புரியுதா? உபகாரம் பண்ணுமா? நீ பண்ற தப்ப சுட்டி காட்டக்கூடாதா? உபகாரம் உங்ககிட்டே கிட்டும், நீயே வச்சு காத்த. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தருது? 5000 கோடி 50,000 கோடி சொத்துக்கு அதிபதி நானு. அத குப்பையா எண்ணிட்டு கமாலியலின் பாதத்துல படிச்சத மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு தமஸ்குக்கு போகிற வழியில என் ரட்சகரை முகமுகமா பார்த்துட்டு எல்லாத்தையும் வேண்டாம் நீ கொடுக்கிற 5க்கும் 10க்குமா என்ன கேவலமா பாப்ப? ஆழ்பத்துல ஊசியா இருக்கிற மாதிரி இறக்கிட்டார். வார்த்தை மாறிடுச்சு பத்தியா? 1 கொரிந்தியருக்கும் 2 கொரிந்தியருக்கும் அந்த சொல்லாடல் எப்படி மாறிடுச்சு பத்தியா? அதான் சிறந்த ஊழியக்காரனுக்கு அழகு. திட்டணும், திட்டுறாங்கன்னு தெரியாத திட்டணும். நம்மளதான் திட்டுறாங்கன்னு தெரியாத திட்டணும். புரியுதா? அந்த வசனத்தின் அர்த்தம் தானே அதானே சொல்லுது. அது ஆறாம் வசனத்துல 3:6 அது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புரியுதா? எங்கோ யாரோ சொன்னது கேள்வியா கேட்டுக்கிறோம். என்னன்னு? எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்குது. என்ன டவுட் வந்துக்கு தானே? யாரும் இதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்களே. மோசே கையினால ஆண்டவர் எழுதி குத்தாருல்ல, அது எழுத்து, அது சட்டம். மகனே அது ஒண்ணு சாவடிக்குது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அது ஆனா ஏசுநாதர் போய் நான் உங்களுக்கு என்ன அனுப்புறேன், தேற்றரவாளனை 10 கட்டளையும் வானத்துல தான் வந்துச்சு, ஆவியானவரும் வானத்துல தான் வந்தாரு. அது கொல்லுது, இது உயிர் கொடுக்குது. கை தட்டி ஆண்டவருக்கு. நல்லா செய்வன திருந்த செய். தட்டினா ஒழுங்கா தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. பதினேழாம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. எவ்வளவு ஜபம் பண்ணிட்டோம் இந்த வசனத்தை. தேவன் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தரே ஆவியானவர். ஆவி எங்கேயோ அங்கே. சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலுக்கு தான் எதுக்குன்னா அடிமைப்பட்டிருக்கிறாயா? கொஞ்சம் எல்லாம் என்ன பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டைம் இந்த செஷன்ல, முக்கியமான டைம். நீ விடுதலையா இருக்கிறியா, அடிமைப்பட்டிருக்கிறாயா? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில நீங்க விடுதலையா இருக்கிறீங்களா, அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? சபையில ஊழியத்துல விடுதலையா இருக்கிறீங்களா, அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்க. விடுதலையா இருக்கிறீங்கன்னா ஆவி உங்களுக்குள் இருக்கிறாருன்னு அர்த்தம். விடுதலை இல்லைன்னா எப்பவோ ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க, அவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். துக்கப்படுத்தின ஆவியானவரை துக்கத்தாலேயே திருப்பி வர வச்சிடலாம். புரியுதா நான் சொல்றது? நாம் துக்கப்படுத்தின ஆவியானவரை நம்முடைய துக்கத்தால் திரும்பி வர வச்சிடலாம். எப்படி? அவர்கிட்ட போய், ஆவியானவரே என் பாவங்களுக்காக நான் உன்னை துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, என்னை விட்டு தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். யார் ஜெபம் பண்ணது?
இல்ல? அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணா போனவர் திரும்பி வருவாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இந்த முதல் பகுதியினுடைய சாராம்சமே இந்த ஒரு வசனம் தான். கர்த்தரே ஆவி. கர்த்தர் ஆவி எங்கே? அங்கே என்ன இருக்கு? விடுதலை இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பவுல் வந்தார் பாரு, அவரு கவனிங்க. பவுல் வந்தார் பாரு ரகசியமா ஒரு முறை. அவர் கொரிந்து பட்டணத்தை வந்தவன ஒரு வீட்டுல தங்கியிருந்தார் பாரு. அந்த வீடு சாத்திட்டாங்களே. அவர் கது தட்டி அந்த வீட்டை திறக்கலையே, வீட்டை சாத்திட்டாங்க. அவரை வீட்டுல சேர்க்கல, தெருவுல தங்கி நின்றுட்டு போனாரு. என்ன எழுதுறாரு பாருங்களா? 5:1 பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நீங்க என்ன வீட்டுல சேர்க்கல அப்படின்னு நேரடியா சொல்லாம, என்ன நீங்க வீட்டுல சேர்க்கல அப்படின்னு நேரடியா சொல்லாம, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு டேய் அது என் வீடு தாண்டா, அது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல எனக்கு இருக்குதுடா. என்ன போய் வீட்டுல விட்டு வெளியே அனுப்புனீங்களே. பவுலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாழைப்பழத்துல ஊசி இறக்குறவர். அவரால கண்டிச்சு ஓ விபச்சாரக்காரனே என்றும் பேச தெரியும். அடுத்து செத்துருவடா அந்த பாவத்தை பண்ணான்னு சொல்லவும் தெரியும். பாரு, என்னையா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, நீ தான் என்ன வீட்டுல சேர்க்கிறது. கை வேலையால் செய்யப்படாத ஒரு வீடு எனக்காக காத்து கொண்டு. 5 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு முறை? இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. 12ஆம் வசனம் வரையில நித்திய வீட்டை குறித்து, பரலோகத்தை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். அடுத்து பவுல் எழுதுகிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. போன முறை வீட்டுல சேர்க்கல, போன முறை டீ கடையில என்கிட்ட பேசல, எல்லாம் என்ன விட்டு போயிட்டீங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இப்ப நான் யாரு? புதிய சிருஷ்டி. போன முறை நீ எனக்கு பண்ண துரகத்தை நான் மறந்துட்டேன். போன முறை நீ என்ன வீட்டுல சேர்க்கல, அதை மறந்துட்டேன். போன முறை நீ என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்ட, மறந்துட்டேன். நான் கிறிஸ்துவுல இருக்கிறோம் பாரு, அதனால நான் புது சிருஷ்டி. பழசெல்லாம் விட்டுறலாம். எப்படி இருக்கலாம்? எல்லாம் புதிதாயின. ரீஸ்டார்ட் பண்ணலாமா? மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ரிலேஷன்ஷிப்ப திரும்பி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஞானம் திரும்பி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் பிரிஞ்சு நின்ட்டோம். மனா இப்ப என்ன பண்ணிடலாம்? திரும்பி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். நான் தப்பு பண்ணல, நீங்க தான் தப்பு பண்ணீங்க. நானே கை கொடுக்குறேன். ரினியூ பண்ணிக்கலாம். லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் செஞ்சனே, இப்ப நீங்க யார் மேல கோவமாக்குறீங்களோ அவங்க கிட்ட செய்ய தயாராக்குறீங்களா? நீங்க யார் மேல கோவமா எரிச்சலாக்குறீங்களோ அவங்க கிட்ட நீங்களே போய், உங்களுக்கு தப்பு இல்லை, அவங்க தான் தப்பு, நீங்களே போய் ஐ எம் சாரி சொல்ல தயாராக்குறீங்களா? பவுல் சொன்னார், பரிசுத்தவான் சொன்னார், அவ்வளவு ஞானி சொன்னார். அந்த 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 பவுலின் செயலை எதோடு நான் ஒப்பிடுவேன்? ஆகவே தான் அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணுவாரு. ஆமா, அவர் சொன்னது கரெக்ட் தான், மாறி தருது. ஏன்னா அவர் கிறிஸ்துவை போல நடந்திருக்கிறார், கிறிஸ்துவை போல ஒப்புரவாக்கி இருக்கிறார், கிறிஸ்துவை போல மன்னித்திருக்கிறார், கிறிஸ்துவை போல அவர் ரீச் அவுட் பண்ணி இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன மாதிரி இவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
6ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 2ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணைய நாள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று ஏசாயாவுல சொல்லி இருக்கிறாரே, அந்த அனுக்கிரக காலம் இப்பதான், அந்த ரட்சணிய நாள் இப்பதான். என்னை காயப்படுத்தின உங்களிடத்துல நான் திரும்படி வந்திருக்கிறேன், மறுபடியும் அந்த அனுக்கிரகத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், மறுபடியும் அந்த ரட்சணியத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். கை தட்டி ஒரு மூணாம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இந்த ஊழியத்தை, எங்க ஊழியத்தை நீங்க குற்றம் சாட்டக்கூடாது. தப்பு எங்களுது இல்ல. இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எங்க ஊழியத்தை நீ குற்றம் சாட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தப்பு எந்த இல்ல, யாரு தான்? உங்களுக்கு தான். ஆனாலும் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எப்படி ஆயினும் எங்களை ஊழியக்காரராகவே நாங்கள் விளங்க பண்ணினோம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? புரியலையா? புரிந்தது. வெரி குட். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பாருங்களேன், முன்ன டைரக்டா என்ன சொன்னாரு? விபச்சாரம், மதுபானம், பெருந்தீனின்னு சொன்னாரு. இப்போ அவ்வளோ அழகா எல்லாத்தையும் பூசி மூடிட்டாரு. அத்தியத்தான் எப்படி சொல்றாரு பாருங்களேன். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் அப்படின்னா விபச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த அசுசியும், திராட்சரசத்தால் ஏற்பட்ட அந்த அசுசியும், பெருந்தீனியால் ஏற்பட்ட அந்த அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு ஆகுதலில் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். என்ன பண்ணாருங்க பவுல? பழசு நான் பண்ணது தப்பு நான் சொன்னாரு. 1 கொரிந்தியர்ல நான் எழுதுனதெல்லாம் தப்பு நான் சொன்னாரு இல்ல. என்னன்னு சொல்லிக்கிறாரு? தீட்டுப்பட்டது பட்டுத்தான் கழிக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? 2 கொரிந்தியரை பத்தி மனசாட்சி தொட்டு சொல்லுமா? எத்தனை பேர் 2 கொரிந்தியர் ஆர்வமா படிச்சுக்கிறீங்க? போர் அடிக்கிற புக்கு தானே இது. சும்மா எல்லாம் கை தூக்காத. என்ன 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லு பார்க்கலாம். சும்மா ஏன் கை தூக்குற? போர் புக்கு இது. சும்மா நீ வேற அதிகாரத்துல தாண்டது இல்ல. போர் அடிக்கிற புக்கு இது. 1 கொரிந்தியர்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன ஐயா? 2 கொரிந்தியர் போர் அடிக்கிற புக்கு. உங்களை தூங்க வைக்கட்டுமா? டீ குடிச்சிட்டு வாங்க. ஒண்ணும் இல்ல, 10 நிமிஷம் 2 கொரிந்தியர் மௌனமா படிங்க. ஒரட்ட சத்தம் தான் கேட்கும். அத்தனை பேரும் தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த புக்கு அப்படி. ஆனா அவ்வளோ அழகா சொல்ல வந்தத மேல மாலிஷ் போட்டு வாழைப்பழத்துல ஊசி அந்த மாதிரி இருக்கு. உன் மாம்சத்துல தீட்டுப்பட்டுச்சுடா, அசுசி ஆயிடுச்சு இல்லன்னு விதண்டாவாதம் பண்ணாதீங்க. நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7, 8. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தாத இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இப்பொழுது என்ன பண்றேன்?
சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்பினதுக்காக இப்ப சந்தோஷப்படுகிறேன். எப்படி? அதான் நம்ம பவுல் அடிக்கிறார். அங்க நிக்கிறார், நம்ம பவுல் அடிக்கிறார். ஃபர்ஸ்ட் நிருபத்தை எழுதுனா உங்களுக்கு துக்கம் வந்துருச்சு. துக்கப்படுத்தணுன்ற நோக்கத்துல நான் எழுதல, துக்கம் வந்துருச்சு. இப்ப அந்த துக்கம் போயிடுச்சு. ஏன்? நீங்க துக்கப்பட்டதுனால எனக்கு சந்தோஷமா இல்ல, அதனால இல்ல, மனம் திரும்பிட்டீங்க பாரு, அதனால சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரட்டும். டீ பிரேக்குக்கு போலாம், டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போலாம், பெட்ஷீட் எல்லாம் உதிரி போட்டு